இருக்கிறாங்களோ அங்கே இறங்கி வந்துருவேன்னு சொல்லிட்டீங்க. ஓ ஸ்தோத்திரம். நாங்கள் ஒருமனப்படுகிறோம். எங்க நடுவே இந்த ஆராதனையில இறங்கி கிரியை செய்வீராக. உம்முடைய அற்புத வல்லமை இந்த ஆராதனையில வெளிப்படுவதாக. உம்முடைய சுகம் இந்த ஆராதனையில வெளிப்படுவதாக. ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக ஆண்டவரே பலன் இந்த ஆராதனையில வெளிப்படுவதாக. ஆண்டவரே, சோர்வுள்ளவர்களாய், ஆண்டவரே பலவீனர்களாய் நாங்கள் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கலாம். ஆனால் எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து எங்களோடு கூட நீர் இருக்கிறீர். எங்களை பலப்படுத்துகிறவர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களை தைரியப்படுத்துகிறவர் எங்களோடு கூட இருக்கிறீர். தடைகளை உடைக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர். நீர் எங்களுக்கு முன்பதாக கடந்து சென்று இருக்கிறீர். ஜனவரி மாதம் முழுவதும் எங்களை அற்புதமாய் நடத்தினீர். இந்த பிப்ரவரி மாதத்திலே நாங்கள் ஆண்டவரே ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை நாங்கள் ஆராதித்த, உம்மை மகிமைப்படுத்த நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறவர் நம்முடைய இடத்துல எழும்பி நின்று ஆண்டவர் இயேசுவை நாம் உயர்த்தி நாம் மகிமைப்படுத்துவோம், உயர்த்துவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஓ thank you Jesus. ஸ்தோத்திரம். எல்லா புயல்களின் மத்தியிலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறதை நினைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி எல்லாரும் ஒன்று சேர்ந்து உயர்த்துவோம். ஹல்லேலூயா. புயலின் மத்தியில் நீர் நின்றிடு என்றீரே, நீரே சத்துவம், என் நம்பிக்கை நீரே. புயலின் மத்தியில் நீர் நின்றிடு என்றீரே, நீரே சத்துவம், என் நம்பிக்கை நீரே. கடந்த நாட்களில் என்னுடனே இருந்தீர், இன்றும் என் அருகில் கூடவே வந்தீர். வருங்காலங்களிலும் நீர் இருப்பீர். எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை. பொங்கி வரும் மலைகளிலே உம் பாதத்தின் சுவடுகளே. எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை. பொங்கி வரும் அலைகள் மேலே உம் பாதத்தின் சுவடுகளே. எத்தனையோ சூழ்நிலைகளில் கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார், நம்மை ரட்சித்திருக்கிறார், நம்மை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். வியாதியின் மத்தியிலே நம்மை உயர்த்தி வைத்த கர்த்தரை மகிமைப்படுத்தி ஒரு மனதோடு அவரை சொல்லி நாம் எல்லாரும் உயர்த்துவோம். ஹல்லேலூயா. வியாதியின் மத்தியில் நீர் எழும்பு என்றீரே, யெகோவா ராஃபா, என் சுகம் நீரா நீரே. வியாதியின் மத்தியில் நீர் எழும்பு என்றீரே, யெகோவா ராஃபா, என் சுகம் நீரா நீரே. சொல்லுங்க, கடந்த நாட்கள்
கடந்த நாட்களில் பொங்கி வரும் அலைகள் மேலே உம் பாதத்தின் சுவடுகளே எழும்பி வரும் எந்த கண்மலையே பொங்கி வரும் சத்தம் கேட்கிற எழுப்பி வரும் நீரே எந்த கண்மலை பொங்கி வரும் அலைகள் மேலே உம் பாதத்தின் சுவடுகளே எங்களுக்கு நேராக எழும்பி வருகிற புயல்களை அடக்குகிற எங்கள் தெய்வமே, இந்த காலை ஆராதனையிலே எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் இம்மூன்றையும் உம்முடைய பாதத்தில் நாங்கள் இறக்கி வைக்கிறோம். கர்த்தர் எங்க நடுவே இறங்கி நீர் கிரியை செய்யும். நாங்கள் உம்மை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய மறைவுக்குள் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. சத்ருவோ எந்த பொல்லாப்பின் கிரியைகளோ எங்களையும் எங்கள் கூடாரத்தையும் அணுகவே முடியாது. கர்த்தருடைய முத்திரையை நாங்கள் தரித்திருக்கிறோம். தேவனுடைய வீட்டிற்குள் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த இடத்தில் நாங்கள் விடுதலையாய் உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த, உம்மை உயர்த்த, ஆண்டவரே பொங்கி வருகிற எல்லா அலைகளையும் ஆண்டவரே தடுத்து நிறுத்துகிற இயேசுவுக்கு முன்பாக நாங்கள் ஆராதனை செலுத்த வந்திருக்கிறோம். உமக்கு முன்பாக நாங்கள் மகிமை கனத்தை செலுத்த வந்திருக்கிறோம் என்ற அந்த எண்ணங்கள் எங்கள் நடுவே இருக்கட்டும் ஆண்டவரே. மற்ற சிந்தனைகளை நாங்கள் யோசிக்காமல் கர்த்தருடைய சிந்தையை உடையவர்களாய் இந்த இடத்தில் உம்மை நாங்கள் ஆண்டவரே ஆராதிக்க, உம்மையில் நாங்கள் அன்பு கூற, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஆண்டவரே பிரவேசிக்க ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தும். இந்த ஆண்டவரே பந்தியிலே பங்கு பெற ஆண்டவரே பாத்திரவான்களாய் எங்களை ஆண்டவரே ஆயத்தப்படுத்தி இந்த பந்திக்கு நேராக நாங்கள் கடந்து வர எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். உட்கார்வோம். நாம் தொடர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க அவருடைய மறைவுக்குள் நாம் இருக்கிறோம்? ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? அவருடைய மறைவுக்குள்ள இருந்தா சந்தோஷமா இருப்பீங்க. ஏன்னா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய மறைவுக்குள் நம்மை வைக்கும் போது நமக்கு நேரிட இருக்கிற எல்லா சோதனைகளிலும் நாம் தப்பி செல்ல நமக்கு வழி உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஜனவரி மாதம் முழுவதும் கர்த்தர் நாம் அப்படி நடக்க, நாம் அப்படி செய்ய நமக்கு கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா. இந்த பிப்ரவரி மாதத்தின் துவக்கத்தில் நான் என்ன நினைக்கிறேன்? என்னுடைய மறைவிடம் இந்த உன்னதமான தேவன் என்னோடு கூட வருகிறார். நம்புறீங்களா? நல்லா கையை உயர்த்தி சொல்லுங்க. முடிஞ்ச பக்கத்துல தட்டி சொல்லுங்க, உன்னதமானவர் உன்னோட இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னதமானவர் உன்னோட இருக்கிறார். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் எல்லாரும் சொல்லி உயர்த்த போகிறோம். அவர் நாமத்தை நாம் மேன்மை பாராட்ட போகிறோம். ஆண்டவரை மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். கைகளை தட்டி உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கின்றவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவன் செட்டை நீரடை கலம்புகவே நம் சிறகுகளால் மூடுவான். அவர் செட்டை நீரடை கலம்புகவே நம்
மூடுவார். அவர் செட்டை கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டை கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். செட்டை கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டை கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் அவர் செட்டை கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். கைகளை தட்டி நம்பிக்கையே எல்லாரும் உயர்த்துவோம். அவர் செட்டை சிறகுகளால் மூடுகிறவர். மறுபடியும் அவர் செட்டை அவர் செட்டை அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் பம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நான் பயப்பட மாட்டேன். அவர் செட்டை கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டை கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் சொல்லுங்க. அவர் செட்டை நம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டை கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அடைக்கலமாகிய தேவன், நம்மோடு கூட வருகிற தேவன், நம்மை நடத்துகிற ஆண்டவர், ஜனவரி மாதத்தை முடிக்க கிருபை செய்தவர். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தெய்வத்தை, அடைக்கலமாகிய ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். கைகளை தட்டி உற்சாகத்தோடு சொல்லுங்க. தேவனின் அடைக்கலம், ஒரு பொல்லாப்பும் என்னை நேரிடாது. சொல்லி உயர்த்துவோம். தேவனின் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் என்னை சேருமோ. ஒரு வாதையும் என் கூடாரத்தை அணுகாமலை காத்திடுவார். ஒரு வாதையும் என் கூடாரத்தை அணுகாமலை காத்திடுவார். காரணம் என்ன? அவர் செட்டை இயேசு செட்டை மறுபடி எல்லாரும் உயர்த்துவோம். அவர் செட்டை நம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டை அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். வழிகளில் காக்கிற ஆண்டவர், உன்படிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி நம் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி உன் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சட்டை கீழ், அவர் சட்டை கீழ்
சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டை கீழானை கலப்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டை கீழானை கலப்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேல் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்று நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்று நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் செட்டையின் கீழ் நம் சிறகுகளால் மூடுவார். நீங்க மாத்திரம் சொல்லுங்க. அவர் செட்டையின் அவர் செட்டையின் நம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழானை கலப்புகவே நம் சிறகுகளால் மூடுவார். மூடுவார். நம் சிறகுகளால் மூடுவார். நம் சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா. அவருடைய சட்டையின் கீழ் அடைக்கலம் உண்டு. எத்தனை பேர் நம்புறீங்க அதை? அவருடைய சிறகுகளால் நம்மை மூடி இருக்கிறார். அவருடைய பாதுகாப்பு நமக்கு ரொம்ப முக்கியம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு பாதுகாப்பு நமக்கு முக்கியம். மற்றவங்களுடைய பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பாதுகாக்கிறதை காட்டிலும், ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையின் மீது அக்கறை செலுத்துகிறதை காட்டிலும் நம்முடைய ஆண்டவர் நம்ம மீது அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய சட்டையின் கீழ் நாம் இருக்கிறோம். அவர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். 24 மணி நேரமும் பிள்ளைங்க பின்னாடியே நம்ம போயிட்டு இருக்க முடியாது. சில நேரத்தில் சில சூழ்நிலைகளில் நம்ம வேலைக்கு போகிறோம், ஸ்கூலுக்கு போகிறோம், பல காரியத்தை செய்கிறோம். ஆனால் நம்முடைய பிள்ளைகளுடைய பாதுகாப்பு யார் கரத்தில் இருக்கிறது? கர்த்தருடைய செட்டையின் நிழல்ல தான் அவருடைய பாதுகாப்பு இருக்கிறது. இன்னைக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் நான் எதை நினைக்கிறேன்? அதை தான் நினைக்கிறேன், அதை தான் எண்ணி பார்க்கிறேன். நான் பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. ஆண்டவரே, உம்முடைய கரம் என் குடும்பத்தின் மேல இருக்கிறது. உம்முடைய செட்டையின் நிழல் என் குடும்பத்தின் மேல இருக்கிறது. சபையில் இருக்கிற எல்லா விசுவாசிகளையும் சந்திக்கணுன்ற விருப்பம் தான். ஆனாலும் அவங்களுடைய சில காரியங்களெல்லாம் நாங்கள் கேள்விப்படும் போது எங்களுடைய மனசு வேதனைப்படும் தான். ஆனாலும் நாங்கள் எப்படி சொல்லி ஜெபம் பண்ணுவோம்? கர்த்தாவே, நாங்கள் தூரமாக இருந்தாலும் சமீபமாக இருக்கிற தேவனுடைய கரம் நம்முடைய பிள்ளைகளோடு இருக்கிறது என்று அதை சொல்லி நாங்கள் ஜெபிப்போம். ஏன்னா அவரை காட்டிலும் நம்மளை பாதுகாக்க ஒருவராலும் முடியாது. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? He is a great protector. அவரை மாதிரி ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பாளர் நமக்கு ஒருவருமே இல்லை. கர்த்தர் நம்முடைய வீட்டை காக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நம்முடைய வீட்டை காக்கிறார். அல்லேலூயா. காக்கிறவர் கைவிட மாட்டார். அதுதான் நான் நம்புறேன். அவர் என்ன காக்கிறதுனால அவர் கைவிட மாட்டார். வேற யாராவது வாட்ச்மேன்லாம் வச்சுட்டு போறாங்க பாருங்க, அவர் இருப்பாங்க. அவங்க காக்கிறத காட்டிலும் வாட்ச்மேன் இருந்தும் இந்த உலகத்துல என்னெல்லாம் நடக்குது யோசிச்சு பாருங்க. கடந்த சமீபமாக ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டோம். பல்லடத்துல வீட்டுக்குள்ள இருந்த ஒரு ஒரு குடும்பத்தையே இன்னும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்களாம். கண்டுபிடிக்கிட்டோம் முடியாது. ஆனா என் பாதுகாப்பு என்னுடைய இயேசு, என் குடும்பத்தை பாதுகாக்கிறவர் என்னுடைய இயேசு. சில நேரத்துல நம்ம போக வேண்டிய சூழ்நிலை ஆயிருது. வீட்டுல பிள்ளைங்க தனியா இருக்கிறாங்க. சில நேரத்துல நம்முடைய மனைவி தனியா இருக்கிறாங்க, கணவன் தனியா இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது நம்ம என்ன நினைக்கணும்னா, ஆண்டவரே, உம்முடைய பாதுகாப்பு என் குடும்பத்துக்கு நேரா இருக்கிறது. அல்லேலூயா. மற்ற பாதுகாப்பு இல்லை. மற்ற பாதுகாப்புகள் நமக்கு இருக்கலாம். சில பேர் இந்த கரண்ட் ஷாக்லாம் வச்சுட்டு போவாங்க. இந்த வயலுக்கு என்ன பண்ணுவாங்களாம், பண்ணி உள்ள நுழைஞ்சிடக்கூடாதுன்னு கரண்ட் ஷாக் வைப்பாங்களாம். அதை காட்டிலும் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அது எப்படியா ஏமாத்திட்டு போயிடும், குழியை நோண்டி உள்ள போயிடும்.
ஆனா நம்முடைய ஆண்டவர் அப்படி இல்லை. என்ன குழி நோண்டி பாதாளத்துக்கு கீழே நுழைஞ்சு சத்துரு வந்தாலும் என்னை பாதுகாக்கிற கர்த்தருடைய கரம் என்னோடு கூட, என் குடும்பத்தோடு கூட, என் பிள்ளைகளோடு கூட இருக்கிறதுனாலே அல்லேலூயா தைரியமா இருக்க முடியுது. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நான் அதுக்கு தான் விசேஷப்படுத்துறேன். அவருடைய பாதுகாப்பு அது ரொம்ப முக்கியம். இந்த பிப்ரவரி மாதத்துல வந்திருக்கிறீங்களே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். மறுபடியும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். ஆமா, அவர் பாதுகாத்தா போதும். வேற ஒரு பெரிய பாதுகாப்புக்கு ஆளெல்லாம் கூட வேணாம். செக்யூரிட்டி அவங்க இவங்கெல்லாம் நம்ம கூட வேண்டிய அவசியம் இல்லை. சிசிடிவி கேமரா வச்சு வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. கர்த்தருடைய பாதுகாப்பு ஹல்லேலூயா நம்முடைய சபை மீது இருக்கிறது. ஹல்லேலூயா நம்மை சுற்றிலும் பாதுகாப்பு இருக்கிறது. கையை சுத்தி சொல்லுங்க, என்னை சுற்றிலும் உம்முடைய பாதுகாப்பின் வளையம் இருக்கிறது. எங்களை சுற்றிலும் உம்முடைய பாதுகாப்பின் வளையம் இருக்கிறது. ஹல்லேலூயா. யோபுக்கு அதை தான் செஞ்சார். யோபு மாத்திரம் இல்ல, யோபுவை சுத்தி இருக்கிற சொத்து ஆஸ்தி அவருடைய பிள்ளைகள் இது எல்லாத்த சுத்திலும் கர்த்தர் வேலி அடைச்சார். நம்மை சுற்றிலும் ஒரு மறைக்கப்படாத வேலியை கர்த்தர் அடைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவரை நாம் எல்லாரும் சேர்ந்து உயர்த்த போகிறோம். ஆண்டவர் நமக்காக உயிரோடு எழுந்த தேவன். இந்த உயிரோடு எழுந்தவரை நாம் மகிமைப்படுத்தி சொல்லி உயர்த்துவோம். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, உயிரோடு எழுந்தவர், உயிரோடு எழுந்தவர், பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. ஜெயித்தான், மரணம் ஜெயித்தான், உயிர்த்தான், உயிரோடு எழுந்தான், ஜெயித்தான், உயிர்த்தான், உயிரோடு உயிரோடு எழுந்தவர். எதற்காக? நம்மை பாதுகாக்க, பாதாளத்தை ஜெயித்து பாதுகாக்கிற ஆண்டவரை மகிமைப்படுத்தி சொல்லி உயர்த்துவோம். நம்ம இயேசுவே கல்லறையை திறந்து நமக்காக வந்த ஆண்டவரை மகிமைப்படுத்தி உயிர் தெழுந்த கர்த்தரை சேர்ந்து உயர்த்து. கல்லறை திறந்திட காவலர் நடுங்கிட சாத்தானை ஜெயித்தவர் உயிருடன் எழுந்தாரே. கல்லறை காவலர் சாத்தானை ஜெயித்தவர் உயிருடன் எழுந்தாரே. ஜெயித்தார், உயிர்த்தார், ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார், உயிரோடு எழுந்தவர் உயிரோடு உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் சொல்லி உயர்த்துவோம். வல்லமையுள்ள ஆண்டவர், சாபத்தை முறிக்கிற ஆண்டவர். நம்முடைய குடும்பத்தின் மீது சாபம் இருக்கிறதா? முறிக்கிற கர்த்தர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். வல்லமை உடையவர், சாபத்தை முறித்திட, நோய்களை தீர்த்திட வீரமாய் எழுந்தாரே. வல்லமை சாபத்தை முறித்திட, நோய்களை தீர்த்திட
நமக்காக உயிரோடு எழுந்திருக்கிறார். உயிரோடு எழுந்தவர், பாதாளம் ஜெயித்தவர். உயிரோடு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உயிரோடு எழுந்தவர். உயிரோடு எழுந்தவர் என் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் என் இயேசுவே. உயிரோடு எழுந்தவர் என் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர். நல்ல கைகளை தட்டி அபிஷேகம் செய்கிற ஆண்டவர், என் தலையை எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணுகிற கர்த்தரை உயர்த்தி சொல்லுவோம். புது பேரன் நடையிட, சாட்சியாய் மாறிட, அபிஷேகம் மகிமையாய் எடுத்தாரே. புது பேரன் சாட்சியாய் மாறிட அபிஷேகம் செய்கிற கர்த்தர். ஓ ஜெயித்தா, உயிர்த்தா. எழுப்பி நின்று சொல்லுவோம், ஜெயித்தா, மரணம் ஜெயித்தா, உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். உயிரோடு பாதாளம் ஜெயித்தவர், உயிரோடு எழுந்தவர். சொல்லுங்க, உயிரோடு, உயிரோடு எழுந்தவர். உயிர்ப்பிக்கிற ஆண்டவர், பாதாளம் ஜெயித்தவர். ஜெயித்தார், ஜெயித்தார், உயிர்த்தார், ஜெயித்தார். உயிரோடு எழுந்தவர், உயிரோடு எழுந்தவர், பாதாளம் ஜெயித்தவர். உயிரோடு எழுந்தவர். சொல்லுங்க அந்த வார்த்தையை, உயிரோடு எழுந்தவர், உயிரோடு எழுந்தவர். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம்மே. சொல்லுவோம், உயிரோடு உயிர்ப்பிக்கிற ஆண்டவர். ஓ ஹalleluya, உயிரோடு பாதாளம் ஜெயித்தவர் நம்மே இயேசுவே. உயிரோடு, இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க, உயிரோடு எழுந்தவர், உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர். உயிரோடு எழுந்தவர். மறுபடியும் மறுபடியும், உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம். எல்லா சத்துருவின் வல்லமைகளையும் முறியடிக்கிற ஆண்டவர். ஓ பாதாளம் ஜெயித்தவரே நம் இயேசுவே. ஓ ஹalleluya. சத்துருவின் வல்லமைகளை முறியடிக்கிற தேவன், சாபத்தை முறியடிக்கிறவன். சில வேளைகளிலே நம்மளே நம்ம சில காரியங்களை யோசிப்போம். நம்முடைய சந்ததியில நம்முடைய தாத்தாக்கு இருக்கும், நம்ம பாட்டிக்கு சில வியாதி இருக்கும், நம்முடைய கணவனுக்கு சில வியாதி இருக்கும், நம்முடைய மனைவிக்கு சில வியாதி இருக்கும். அதெல்லாம் யோசிப்போம், அந்த டிஃபிஷியன்சி என் பிள்ளைய தாக்குமா, அது என்னுடைய பிள்ளைய அது ஒரு மாதிரி ஆக்கிருமா. அதை யோசிக்கும் போதே கஷ்டமா இருக்கும். என் பிள்ளையும் அதே மாதிரி இருக்கிறானே, என் பிள்ளையும் இதே சூழ்நிலையில கடந்து வரானே.
ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சாபத்தை முறிக்கிறவராய் அவர் இருக்கிறார். உங்க குடும்பத்தை தொடருவதாய் அது இருக்காது. சில நேரத்தில் அதை நினைச்சு பார்ப்போம், ஆண்டவரே என் கணவன் ஒரு குடும்பத்தில் அப்படி நான் கேள்விப்பட்டேன், 42 வயசுல சரியா அவருடைய கணவன் மரித்தது போலவே அவருடைய மகனும் அதே 42 வயசுல மரித்தாராம். சந்ததி சந்ததியா அது நடந்துச்சான். இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த சாபத்தை முறிக்க கூடுமானால் இயேசுவை காட்டிலும் இப்படிப்பட்ட சாபங்களை முறிக்கக்கூடிய வல்லமையுள்ள ஆண்டவர் ஒருவருமே இல்லை. இதை நான் தைரியமா சொல்ல முடியும். ஆன்லைன்ல பார்த்து கொண்டு இருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க குடும்பத்தின் மீது சாபம், உங்க பிள்ளைகள் மீது சாபம் என்று சொல்லி சத்துரு உங்க காதுல சொல்லிட்டே இருப்பான். உங்க அம்மாக்கு இப்படி இருக்கா, அதே மாதிரி இருக்கு. உங்க அப்பாக்கு இப்படி இருக்கா, அதே மாதிரி இருக்கு. உங்க தகப்பன் செஞ்ச மாதிரியே நீயும் செய்யற. உங்க தகப்பன் எப்படி சபிக்கப்பட்டானா அதே மாதிரி நீயும் சபிக்கப்படுவே என்று சொல்லி சத்துரு பல பேருடைய காதுகளிலே அவன் வார்த்தைகளை சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இயேசுனுடைய வல்லமை கொண்டு சொல்லுகிறேன், இந்த இயேசுவை காட்டிலும் சாபத்தை முறிக்கிற வல்லமை ஒருவருக்குமே இல்லை. அவர் எல்லா சாபத்தையும் கல்வாரி சிலுவையிலே அவர் முறித்து விட்டார். பிசாசு சில வேளைகளில் பல பொய்களை சொல்லலாம். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த அற்புதமான கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற வந்திருக்கிற நீங்களும் நானும் நினைக்க வேண்டியது, என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என்னுடைய சாபத்தை முறியடிக்கிறவர் உயிரோடு இருக்கிறார், ஜீவனோடு இருக்கிறார். இந்த பந்தியில பங்கு பெறும் போதே அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை கர்த்தர் என்னோடு கூட வைத்திருக்கிறார். என் குடும்பத்தின் சாபத்தை முறியடித்தார். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம், என் குடும்பத்தின் சாபத்தை கர்த்தர் முறியடித்து விட்டார். நல்ல சத்தம் சாத்தான் கேட்கிற மாதிரி சொல்லணும், என் குடும்பத்தின் சாபத்தை கர்த்தர் முறியடித்தார். ஹல்லேலூயா. என் கணவனுடைய சாபம் என் பிள்ளையை தொடராது, என் மனைவினுடைய சாபம் என் பிள்ளையை தொடராது, என்னுடைய தாத்தா சாபம் என் பிள்ளையை தொடராது, என் பாட்டி சாபம் என்னென்னவோ சொல்லுவாங்க. இல்ல இல்ல இல்ல, கர்த்தரே எனக்கு வெளிச்சமா இருக்கிறார், கர்த்தரே என் குடும்பத்தை பாதுகாக்கிறவரா இருக்கிறார். சாபத்தை முறியடிக்கிற வல்லமையுள்ள ஆண்டவர். ஷாபா காதலா ரபா ஆதியாந்து ரபா, சாபத்தை முறிக்கிறவர். அதுதான் விசேஷங்க. இன்னைக்கு பலர் கேட்கலாம், என்ன உங்க தெய்வத்துக்கிட்ட என்ன விசேஷம் இருக்கு, என்ன பெரிய இது? ஹல்லேலூயா. சரித்திரத்தை முறித்து போடுகிற ஆண்டவர். சாபத்தை பாருங்க, எவ்வளவோ பிரபலமானவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எவ்வளவோ பிரபலமானவர்கள் வந்தார்கள், ஆனால் சரித்திரத்தை பிரிக்க முடியவே இல்லை. ஆனால் கிறிஸ்து வந்த பிறகு, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சரித்திரத்தையே பிரிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறார். ஆனால் இந்த தெய்வத்தை காட்டிலும் சாபத்தை முறியடிக்கிற வல்லமையுள்ள ஓ ஸ்தோத்திரம், சாபத்தை முறியடிக்கிற வல்லமையுள்ள ஆண்டவர். இந்த வார்த்தைகளை சொல்லுங்க, இந்த வார்த்தைகளை சொல்லுங்க, உங்க குடும்பத்துல சொல்லுங்க, டெய்லி ஜெபத்துல சொல்லுங்க. சாபத்தை முறியடிக்கிற இயேசு என் குடும்பத்தோடு இருக்கிறார், என் பிள்ளைகளோடு இருக்கிறார். சந்ததி சந்ததியாய் தொடரணும்னு சொன்னியே பிசாசே, சாபத்தை முறியடிக்கிற இயேசுவின் வல்லமை நாங்கள் பேசுகிறோம். ஓ ஹல்லேலூயா. நம்முடைய ஜீவனின் அதிபதியாகிய இயேசு. எத்தனை பேர் இந்த ஆண்டவரை உயர்த்த விரும்புகிறீர்கள்? ஆண்டவரை சொல்லி நாம் எல்லாரும் மகிமைப்படுத்தி ஒன்று சேர்ந்து ஆண்டவரை உயர்த்தும். எங்கள் சிருஷ்டிகரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லி ஆண்டவரை நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதோடு அவரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. சாபத்தை முறியடிக்கிற ஆண்டவர் என்னோடு என் குடும்பத்தோடு இருக்கிறார். என் ஜீவனின் அதிபதி அவர். என் ஜீவனுக்கு உத்தரவாதம் அவர் ஒருவரே என்று சொல்லி ஆண்டவர் நாமத்தை உயர்த்துகிறவர். நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஓ ஹல்லேலூயா.
சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானீரே, சர்வ எங்கள் இதயத்தை உம்மை போற்றுகிறோம் என்றென்றோம். மறுபடியும் சொல்லுங்க, என் குடும்பத்தின் எஜமான் சர்வ சிருஷ்டிக்கும், ஓ சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. சர்வ சிருஷ்டியை காக்கிற ஆண்டவர், எல்லா சிருஷ்டிகளையும் உங்களை என்னை காக்கிற ஆண்டவர். நல்ல கைகளை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். முறிக்கிற தெய்வமே, தேவ மகிமையே, கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய மகிமையை காண்பார்கள் என்று சொல்லி இருக்கிறதே. ஆண்டவரை விசுவாசிக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய மகிமையை நாம் காண முடியும். அவருடைய மகிமை நம் மீதும் நம் குடும்பத்தின் மீதும் இருந்து எல்லா சாபத்தையும் முறியடிக்கிற வல்லவன். ஓ ஸ்தோத்திரம். வானம் பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் பிழைப்பானாம். எவ்வளவு அற்புதமான வார்த்தை. வானம் பூமி கர்த்தராலே பிழைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் கைகளை உயர்த்தி எல்லாரும் உங்களை மறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இன்னும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. எதிர்த்து நின்றாலும் ஜெயக்கொடி ஏற்றுகிறவர் என்னோடு கூட வருகிறார் என்று இந்த பிப்ரவரி மாதத்தில் அறிக்கை செய்து, ஜெய கிறிஸ்து எனக்கு முன்பாக செல்லுகிறார், தடைகளை உடைக்கிற ஆண்டவர் எனக்கு முன்பாக செல்லுகிறார், தோல்வி எனக்கு இல்லை என்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி சொல்லி உயர்த்துவோம். சாத்தான் என்னை எதிர்த்த போதும் ஜெய கிறிஸ்து என்னோடு உண்டே. தோல்வி என்றோம் எனக்கில்லை, துதி கானம் துணித்து மகிழ்வே. சாத்தான் என்னை எதிர்த்த போதும் ஜெய கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார்.
மகிமை பொருந்தி எங்கள் தெய்வமே, what a privilege to worship you this morning. உம்மை ஆராதிப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். we cannot explain it. அதை நாங்க விவரிக்கவே முடியாது. ஆண்டவரே, நாங்கள் எப்போ வந்தாலும் உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை எங்க நடுவே இறக்குகிறீரே. இன்றைக்கு உம்முடைய ஜீவன், நீர் உயிரோடு இருப்பதனுடைய மிகப்பெரிய அடையாளமே, நாங்கள் கூப்பிடும் போதெல்லாம் எங்களுக்கு செவி கொடுத்து எங்களுக்கு நேராக உம்முடைய கரத்தை நீட்டுகிறீர், உம்முடைய பிரசன்னத்தை ஊற்றுகிறீர், உம்முடைய மகிமையை கடந்து போக பண்ணுகிறீர். ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்த ஆண்டவர், இன்றைக்கு எங்களுடைய துதி பலிகளை நீர் அங்கீகரித்ததற்காக நன்றி அப்பா. நாங்கள் ஏதோ சூழ்நிலையில வந்து இதற்காக தான் ஆராதிக்க வந்தோம், இதற்காக தான் இல்லை. எங்களுக்கு ஒரே நம்பிக்கை, நாங்க ஆராதிக்க வந்தாலே எங்க சூழ்நிலைகள் மாறும் என்ற நம்பிக்கை எங்க வாழ்க்கையில் இருக்கிறது. இன்றைக்கு பலராலே ஆராதனைக்கு வர முடியாத சூழ்நிலையில் நீங்கள் அதை தாண்டி வந்திருக்கிறீர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தாண்டி வந்த உங்களை தாண்டி போக செய்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை எல்லா விதமான சூழ்நிலைகளையும் தாண்டி செல்ல, தப்பி செய்ய வழி உண்டாக்குகிற அற்புதமான ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தெய்வமா இருக்கிறார். எத்தனை பேர் கைகளை உயர்த்தி எங்கள் ஜீவனின் அதிபதியே, அல்லேலூயா, இந்த பிப்ரவரி மாதத்துல நாங்க சொல்றோம், ஓ ஸ்தோத்திரம், பிப்ரவரி மாதத்துல என்ன தொட பிசாசுனால முடியாது. அல்லேலூயா, என் குடும்பத்தை தொட பிசாசுனால முடியாது. சத்துருவுக்கு அதிகாரம் இல்லை, அதிகாரம் உள்ள இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. அல்லேலூயா, இயேசுவின் நாமம் என் பிள்ளை மேல இருக்குது, என் கணவன் மேல இருக்கிறது, என் மனைவி மேல இருக்கிறது. இயேசுவின் நாமத்தை நாங்கள் தரித்தவர்களாய், இயேசுவின் நாமத்தை உடையவர்களாய், சத்துரு எங்கள் மீது அதிகாரம் கொள்ள முடியாத நாமத்தை நீங்களும் நானும் தரித்திருக்கிறோம். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்து பிள்ளைங்க இருந்தா பிள்ளைங்க மேல கையை வச்சு சொல்லுங்க, ஹல்லேலூயா, இயேசுவின் நாமம் இருக்கிறது, இயேசுவின் நாமம் என் பிள்ளை மேல இருக்கிறது, ஒருபோதும் சத்துருவுக்கு அதிகாரம் இல்லை. இந்த பிப்ரவரி மாதத்துல இப்படிப்பட்ட இயேசுவின் நாமத்தை கொண்டு நாம் இந்த மாதத்திற்குள் நுழைவோமானால் நிச்சயமாகவே சொல்லுகிறேன், ஓ ஸ்தோத்திரம், என் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், என் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா, சொல்லுங்க, நிச்சயமாகவே முடிவு உண்டு, என் நம்பிக்கை வீண் போகாது, என் நம்பிக்கை வீண் போகாது. முடிவு உண்டு, முடிவு உண்டு, முடிவு உண்டு, முடிவு. ஹல்லேலூயா, முடிவு, முடிவு. ஓ ஸ்தோத்திரம். சத்துரு நினைப்பான், உனக்கு முடிவு அவ்வளவுதான், இதான் உன் முடிவு, இதான் உன் முடிவு, இதான் உன் முடிவு. உங்க மேல நிர்ணயிச்சிருக்கலாம், இதான் உன் முடிவு, நீ இப்படியே தான் கடைசி வரைக்கும் இருப்ப, இப்படியே தான் இருப்ப, உன் வாழ்க்கை இப்படியே தான் இருக்கும், இதான் உன் முடிவு என்று சத்துரு சொல்லியிருக்கலாம். ஹல்லேலூயா, முடிவு நமக்கல்ல, முடிவு சத்துருவுக்கு மாத்திரமே. எனக்கும் உங்களுக்கு முடிவு அல்ல. நம்ம பார்த்து சொல்றான் பாருங்க, அவனுக்கு தான் முடிவு உண்டு. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, சத்துருவே உனக்கு முடிவு உண்டு. நல்ல அறிக்கை செய்யுங்க, நல்ல அறிக்கை செய்யுங்க. சத்துருவே உனக்கு முடிவு உண்டு, சத்துருவே உனக்கு முடிவு உண்டு. இவ்வளவு நேரம், இவ்வளவு நாட்கள், இவ்வளவு வருடங்கள் என்னை நீ எதிர்கொண்டிருக்கலாம், ஆனால் இந்த ஆராதனையில உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன் பாருங்க. ஹல்லேலூயா. சத்துருவே உனக்கு முடிவு உண்டு, உனக்கு முடிவு உண்டு. ஓ, முடிவு உண்டு. Thank you Lord. ஓ ஸ்தோத்திரம். ஆராதனை நேரத்தில் எங்களோடு கூட நீர் பேசுகிற இந்த வார்த்தைகள் நாங்க அதை விசேஷப்படுத்துறோம் ஆண்டவரே. ஏதோ பரவசமாகிறதுக்காக நாங்க இதை சொல்லல, நாங்க நிஜத்தை பேசுறோம், நாங்க நிஜத்தை பேசுறோம் ஆண்டவரே. எப்படி நீ நிஜமானவரா எங்க நடுவே இருக்கிறீரோ அப்படியே நாங்கள் நிஜத்தை பேசுகிறோம். இன்றைக்கு எங்க நடுவே நீர் இருக்கிறீர், நீர் எங்களோடு கூட பேசுகிற உம்முடைய வார்த்தையை நாங்கள் கைக்கொள்ள, அதன்படி நாங்கள் நடக்க ஆண்டவரே எங்கள் மீது கண் வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற ஆண்டவர், எங்கள் மீது உம்முடைய கண்கள் இருக்கிறதற்காக நன்றி.
தொடர்ந்து உம்முடைய கண்களை எங்கள் மீது வைத்து இந்த ஆராதனையில எங்களுக்கு ஆலோசனை சொல்லும். அந்த ஆலோசனைகளை கேட்டு நாங்கள் நடக்க எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்துக்குள் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாமல் இந்த ஆராதனையை நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நாங்கள் நன்றாய் கேட்டு அதன்படி நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய கரத்துக்குள் நாங்கள் எங்களை ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். உட்காருவோம். இயேசுவே.